எதுவும் சொல்ல, கியூஆர் கோடு மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு போங்கன்றாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம பாட்டுக்கு இப்போ மேலே போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஆமாம், ஏன்னா நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணி வந்தனால இ-பாஸ் எடுக்கல. இ-பாஸ் இருந்தால் தான் மேலே விடுவாங்களா இல்லை ரிட்டன் வீட்டுக்கு போயிடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பரவாயில்ல, அது கியூஆர் மட்டும் ஸ்கேன் பண்ணிவிட்டு இ-பாஸ் ஃபில் பண்ணிட்டு வரவங்க கண்டிப்பாக இ-பாஸ் எடுத்துவாங்க. இ-பாஸ் இல்லை திடீர்னு கிளம்பி வந்துட்டோம் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த மெசேஜ் நான் பாஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்கு இந்த டோல்கேட்டுக்கு வச்சுருக்க கியூஆர் கோடையே ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க மேலே அனுப்பிச்சுட்றாங்க. வால்பாறை வரணுன்னா பொள்ளாச்சி வழியாக தாங்க வரணும். கீழேயே பார்த்திங்கன்னா வால்பாறை கீழேயே ஆலியார் டேம் இருக்குது, மங்கி ஃபால்ஸ் இருக்குது. நீங்கள் அதை ரெண்டையும் விசிட் பண்ணிக்கிட்டு கூட நீங்கள் மேலே மலையேறலாம். மலையேறதுக்கு முன்னாடி கீழே செக் போஸ்ட் இருக்குது. ஸோ அதை தாண்டி நீங்கள் மேலே வரும்போது பார்த்திங்கன்னா வால்பாறையில் கிட்டத்தட்ட 40 யூபென் பெண்ட் இருக்குது. அந்த 40 யூபென் பெண்ட்லேயுமே ஒவ்வொரு பெண்ட்லேயுமே அழகழகான போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் அங்கே இருக்கிற அனிமல்ஸோட நேமு, பேர்ட்ஸோட நேம் போட்டு அந்த போர்டை அழகாக நமக்கு வழிகாட்டியிருப்பாங்க. இது எத்தனாவது பெண்டு, இங்கே என்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வழிகாட்டியிருப்பாங்க. ஸோ அதுவுமே பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் காலையில் 5:30க்கு இங்கே இருக்கிற மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வால்பாறை சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கு வைல்ட் லைஃப் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே ஸ்டே பண்ணி நீங்கள் அந்த ட்ரெக்கிங்கில் பார்க்குற அனிமல்ஸ் எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆலியார் டேமோட பேக் சைடு வியூ. நாங்கள் மேலே மலை மேலே இருந்து இந்த வியூ நாங்கள் எடுத்திருக்கோம். இது வந்து வால்பாறை போகிறதுக்கு ஒரு வெல்கம் வியூ பாயிண்ட்டாக நமக்கு இது தெரியுது. ஸோ மேலேருந்து பார்க்கும்போது ஆலியார் டேம் ஃபுல்லாக கவர் ஆகுது. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அடுத்து இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது ரோட்டு மேலேயே இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோம். ஸோ அதனால் காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு ரோடு கிராஸ் பண்ணிட்டு வந்து இங்கே நின்று பார்த்தோம். உள்ளே இறங்கி விளையாடலாம் முடியாது, பாலம் கட்டியிருப்பாங்க. வெளியே ரோடு மேலே நின்று அப்படியே பார்க்குற மாதிரியான ஒரு வியூ தான் இது. இந்த மலை ஃபுல்லாக பெய்கிற மழை தண்ணி இருக்குல்ல, எல்லாம் போய் சேர்ற இடம் தான் ஆலியார் டேம். தேக்கி வைக்கிறதுக்கு தான் அந்த டேமை கட்டி தண்ணியை தேக்கியிருக்காங்க. ஓ, இந்த மலையிலேருந்து வர தண்ணி பூரா இப்போ டேமுக்கு தான் போகுது. நாங்கள் தெரிஞ்சு வந்திருக்கோன்னா வால்பாறை போகிற வழியில் வாட்டர் ஃபாலுங்கிற ஒரு டீ எஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு, டீ சாப்பிட்டு இப்போ ஒரு வீடியோ போட்டுருக்கோம். தண்ணி கம்மியாக இருக்குது வாட்டர் ஃபாலில். மழை பெஞ்சால் தானே பார்த்தா தண்ணி நிறைய பேர், மழை பெய்யல, அதனால தான் தண்ணி ஸ்லோ. அவன் பார்க்க சூப்பராக இருக்குல்ல. ஆமாங்க, இது வந்து ஒரு ப்ரைவேட் டீ எஸ்டேட்டுங்க. ஸோ இங்கே வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். இங்கே இருக்க வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலாம் முடியாது, சும்மா நம்ம நின்று பார்க்க தான் முடியும். அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். ஸோ அதனால் அங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது. நீங்கள் இயற்கையை ரசிச்சுட்டே கூட நீங்கள் அங்கே டீ சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா அருமையாக அழகாக செட் பண்ணியிருப்பாங்க இந்த எஸ்டேட்டை. இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரோட்டு மேலேயே இருக்குது. நம்ம போகிற வழியில் டீ சாப்பிடலாம், சூடாக குளிருக்கு. எஸ்டேட் பேரே வாட்டர் ஃபால் தான். வாட்டர் ஃபால் நல்லா இருக்கு. டீ சூப்பராக இருக்கு. டீ சாப்பிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்குறோம். போகிற வழியெல்லாம் டீ எஸ்டேட் தான். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இட்லி உருண்டை பிடிச்சி வச்ச மாதிரி உருண்டை அங்கங்கே பச்சை பசேன்னு அழகாக கட் பண்ணியிருக்காங்க. ஷேப்பும் அதே ஒரே மாதிரி. மேலே பாருங்க, பனி வந்துருச்சு. இப்போ மணி எத்தனை தெரியுமா? 2:30 மணி. இங்க ரோட்டை பாருங்களேன், ரொம்ப சின்ன வழி. ஒரு வண்டி போச்சுன்னா, ஒரு பெரிய பஸ்ஸோ லாரியோ வந்துச்சுன்னா கண்டிப்பா டிராஃபிக் ஆயிடும். ஏன்னா ரொம்ப சின்ன வழி. ஒன்று போனாதான் இன்னொரு வண்டி போக முடியும். அந்த அளவுக்கு தான் இருக்கு ரோடு. ஒரு சில இடத்துலலாம் ரோடு ரொம்ப குறுகலா இருக்கு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, இது வால்பாறை போற வழியில இது போட்டோ ஷூட்டுக்கான வியூ பாயிண்ட். காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு.
இங்கே நின்று ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பச்சை பச்சைன்னு இருக்கிற அந்த டீ எஸ்டேட்டில் எல்லோ கலரில் பார்டர் போட்ட மாதிரி செடிகள்லாம் வச்சு வளர்த்திருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து போகவே மனசு இல்லை. ஸோ அந்தளவுக்கு பிளேஸ் ரொம்ப அழகாக இயற்கையாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சு. நாங்களும் அங்கேருந்து 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போனோம். ஃப்ரெண்ட்ஸ், மழை வருது வால்பாறையில். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு பிளேஸ் காட்டுறேன். அப்படியே வானத்துலேருந்து மேகம் இறங்கி மலை மேலே உட்காந்துருக்கு. பார்க்கலாமா? மழை வந்துட்டுருக்கு. அப்படியே அந்த மேகத்தை பாருங்களேன், அப்படியே மழையோட உரசிட்டு போ. குளிர் அடிக்குது பயங்கரமா. செம்மையா குளிருது. சொல்லுப்பா, இங்க அங்க வெயில் அடிக்குது பாரு. அங்க வெயில் அதோ அங்க தெரியுதா 2 மலை. அங்க வெயில் அடிக்குது, இங்க மலை மேல பனி உட்கார்ந்துருக்கு. அப்படியே எப்படி செம்மையா இருக்கா? ஆமா, பாத்துக்கோங்க, இதான் வால்பாறை எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த அங்க வெயில் அடிச்சிட்டு இருக்கு, இங்க மலை மேல பனி உட்கார்ந்துருக்கு. பேசனா கீழே வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு, தெரியுதா? அதெல்லாம் அவங்க ஊருக்கு போறாங்க. செம்ம ஃப்ரெண்ட்ஸ், வால்பாறையில் செம்ம கிளைமேட்டு. கண்டிப்பாக வரணும்னா வரலாம். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. லைட்டாக மழை பெய்யுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லாயிருக்கு. இங்கே ஒரு கடை தெரியுதுங்களா? சூடாக மேகி ஆம்லேட்லாம் போட்டுட்ருக்காங்க. இங்கே பக்கத்தில் போகிற வழியிலே. மலைக்கு சூடா பிரெட் ஆம்லேட் சனா வாங்கி தங்க. மழை வருது, கடக்குள்ள ஸ்பூன் வாங்கிட்டடா. மேகி சாப்பிடலாமா? மலைக்கு, இந்த பனிக்கு, குளிருக்கு சூடா மேகி ஆவி பறக்க வேற லெவலில் இருக்கு. பாப்பாவும் அவரும் பிரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான் மேகி ஆர்டர் பண்ணேன். இந்த குளிருக்கு பசியும் தெரியல, தண்ணி தாகமும் தெரியல. பட் நீங்கள் போகிற வழியில் இந்த கடை இருந்துச்சா, இல்லைம்மா, அதனால சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நிப்பாட்டி சாப்பிட்ருக்கோம். பட் சூப்பராக இருக்குது. இது வந்து செம்ம கிளைமேட். வால்பாறையில் வரணுன்னா தாராளமாக வாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மார்ச் ஏப்ரலில் வரதை விட இந்த பனிக்காலத்தில் வந்து பார்க்குறதா செம்ம கிளைமேட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே சின்னதாக டீ பிரேக் எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தலைநார் வந்திருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அதுக்கு 50 rupees பே பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும் காருக்கு. பைக்குக்கு எவ்வளோன்னு தெரியல. ஸோ இங்கே நின்று பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு. மணி பார்த்திங்கன்னா 2:30-3 மணி தான் இருக்கும். அதுக்கே நான் ஒன்றுமே தெரில, அந்தளவுக்கு பூரா மிஸ்ட்டு ஏறி உட்காந்து அங்கே பார்க்கவே முடியல. பட் பயங்கரமான சில்னஸ்ங்க, மலையோடு சேர்ந்து செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வால்பாறையை பொறுத்த வரைக்கும் அது ஹெவன்னு சும்மாவா சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மார்ச் ஏப்ரலில் வரதை விட இந்த மாதிரி இந்த மூன்சூன் டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்களே கிட்டத்தட்ட அங்கே 1 ஹவருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. வால்பாறை சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா கூழாங்கல் ரிவருக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் வாங்க போய் கூழாங்கல் ரிவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து வால்பாறை சிட்டி. நிறைய ரூம்ஸு, ஹோட்டல்ஸு, ஸ்கூல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. அப்பா சாக்லேட்லாம் இருக்குங்க இந்த இடத்துல. வாங்கிக்கலாம்.
சாக்லேட் வாங்கிட்டு போகலாம் ஏப்பா. ஃப்ரெண்ட்ஸ் செம மலை. இதுதான் சின்ன கல்லாருக்கு வந்திருக்கோம் பாருங்க. சின்ன கல்லாறு ரிவர் மேடம் மேடம் அப்படியே சின்ன கல்லாறு சின்ன கல்லாறு ரிவர் சின்ன கல்லாறு ரிவர் சின்ன கல்லாறு ரிவர்னு சொல்லுங்க. அதனால நிற்குதா அதனால செப்பல் இருமை தண்ணி பயங்கரமா டேம்ல இருந்து திறந்து விட்டுருக்காங்க போல இருக்கு. மழை பெஞ்சதுனால தண்ணி பயங்கரமா அது எடுப்பா அப்படியே அது இதோட அப்படியே அது எடு சூப்பரா இருக்கு பாரு. பயங்கரமா மழை பெய்யுது. இதுதான் இதுக்கு வர வழி. ஆனா பார்த்து வரணும். பயங்கரமா மழை பெய்யுது. மழையில கொடையை பிடிச்சிட்டு நிக்கிறோம். ஜாலியா இருக்கு. இப்போ கீழே நீங்க வால்பாறைக்கு வரணும்னா முதல்ல ஆலியர் டேம் பார்த்துட்டு மங்கி ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா வாட்டர் டீ அது என்ன டீ எஸ்டேட் இருக்கும். வாட்டர் டீ எஸ்டேட் அங்கேயும் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்தீங்கன்னா கார்கோ வியூ பாயிண்ட். அந்த கார்கோ வியூ பாயிண்ட் தாண்டி வந்தீங்கன்னா இது வந்து சின்னக்கல் அருவி. சின்னக்கல்லாறு சூப்பரா இருக்கு. உள்ள இறங்கெல்லாம் அலௌடு இல்லை. ஏன்னா தண்ணி பயங்கரமா இருக்கனால சும்மா நின்று எல்லாம் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. இறங்க முடியாது. சரி வாங்க நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம். பண்ணல பிள்ளை கல்லு கல்லு கல்லில் கல்லு கீழே ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா குளிருக்கு. செம்மையா இருக்கு. மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு பயங்கரமா. அங்க பாக்குறீங்களா? அப்பா மழை பயங்கரமா பெய்யுது. குளு 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 குளுன்னு இருக்குது. நனைஞ்சிட்டோம் நாங்க எல்லாரும். ஐயோ நல்லவேளை மேக்ஸை முன்னாடியே காருக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டோம். ஏன்பா பாருங்க எங்க மேக்ஸ் எப்படி படுத்திருக்கான்னு. வேற லெவல்ல இருக்கு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு இப்படி இருக்கும்னு. ஆனா சூப்பரா இருக்கு. முன்னாடி ஒண்ணுமே தெரியல. பனிக்கு மழை பெய்யறதுக்கு முன்னாடி ரோடு ஒண்ணுமே தெரியல. முன்னாடியே மேக்ஸ் உள்ள விட்டது நல்லதா போச்சு. ஏன்னா அவன் காய மாட்டான் சீக்கிரமா. அதுவும் அந்த குளிர் காலத்துக்கு சுத்தமாவே காய மாட்டான். நம்மளை விட அப்புறம் நடுங்கிட்டே இருப்பான். பாலாஜி கோயிலுக்காகவே ஒரு வாட்டி வந்திருக்கோம் வால்பாறைக்கு. அப்போ வந்து நாங்கள் வேற எதுவுமே சுற்றி பார்க்கல. அந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் வந்தோம். ஆனால் நாங்கள் வந்த நேரம் சூரிய கிரகணம் தெரியாமல் கிளம்பி வந்துட்டோம். அப்போ நட சாத்தி இருந்தது. சாமியை கும்பிடல. சும்மா வெளியே உட்காந்து ஓவரத்தை கும்பிட்டு வந்துட்டோம். ஏப்பா சரியான மழை. செம மழை. பக்கத்தில் வேற எது பிளேஸ் இருக்கா? பக்கத்தில் வேற எது பிளேஸ் இருக்கா? அலோவ் பண்ணுறோம். 3 கிலோமீட்டர் போ லெஃப்ட் எடுத்தோம்னா பாலாஜி கோயில் இந்த வலை போகலாம். பாலாஜி கோயில். ஆமாம் பாலாஜி கோயில் டெம்பிள் வெள்ளமங்க கண்ணால் பார்க்கலாம். கோயில் வேற என்ன? கண்ணால் டனல் டனல். அது பாலாஜி கோயில் போகிற வழியில் இருக்கா? ஆமாம் அந்த வழி தான். வெள்ளமங்க இந்த வழியே தான். சண்டே சாட்டர்டே மட்டும்தான் அலோடு. ஆமாம் இங்கே பஸ் போகுது. பஸ் வந்து இங்கே லோக்கல். ஓகே இங்கே போட்டு திரும்பி வந்துடும். சரி தேங்க்ஸ். ரிவர் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதோட டேம் இங்கே மேலே இருக்குது. அதை இப்போ பார்க்கலான்னு தான் வந்தோம். ஆனால் அது இப்போ அலோடு இல்லையாமா.
சாட்டர்டே சண்டே தான் அலோடா. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க மழை வர்றதுனால. ஸோ அதனால் திரும்பி ரிட்டர்ன் கீழே போகிறோம். இங்கே அடுத்து ஒரு டபுள் எக்ஸ் மேகி ஒன்று போடுங்க. என் விளாக்ல ஒரே சாப்பிட்ற வீடியோவாக தான் இருக்கும். எங்கே போனாலும் சாப்பிட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் மழைக்கு சூடாக வேர்க்குது. இது டிராவல் பிளாக் இல்லை, ஃபுட் பிளாக் மாதிரி மாறிடுமோட்டிருக்கு. மழை பெய்யுது பார்க்குறீங்களா? வால்பாறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேஸுமே நின்று ரசிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நாங்கள் டன்னலுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன ஷாப் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நேரம் அங்கே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் போகிற டனல் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, மழை வரதுனால எங்கேயுமே அலோவ் பண்ணல. வீக்கெண்டில் தான் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் வீக் டேஸில் வந்துட்டோம். எங்களோட ஒன் டே ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. வால்பாறை விட்டு கீழே இறங்க போகிறோம். சாக்லேட் வாங்கிட்டு போயிடுவோமா? இருங்க ஒரு நிமிஷம், நம்ம சாக்லேட் வாங்கலாம். நீங்கள் சாப்பிட்டு அப்புறம் அதுக்கடையில் இது 100 ரூபா, அதுக்கு நடுவில் வந்து 150 ரூபா, நீங்கள் சாப்பிட்டது 180 ரூபா. அதாவது பாதாம் கேஷ்யூ போடுறது இதுக்கே பெஸ்ட் ஐட்டம். 1/4 கிலோ 300 ரூபாய்க்கு 300 ரூபா. இல்லைன்னா சாக்லேட் வாங்கிட்டோம். நடக்கல்ல போட்ட சாக்லேட்டு. இது எவ்வளோன்னா 1/4 கிலோ 180 ரூபா. அப்புறம் வறுக்கி 1/4 கிலோ 100 ரூபா. நல்லாயிருக்கு, முறுமுறுன்னு நல்லாயிருக்கு. சாக்லேட்டும் நல்லா ஓவர் டேஸ்ட்டாகவும் இல்லாமல் ஓவர் தித்திப்பாகவும் இல்லாமல் மைல்டாக சூப்பராக இருக்குது. சரி வாங்க கிளம்பலாம். ட்ரிப்பு முடிஞ்சது, வால்பாறை வந்தாச்சு. நிறைய இடம் சுற்றி பார்த்தோம், நிறைய இடத்துக்கு அலோவ் பண்ணல. அதனால் ட்ரிப்பு இதோடு முடிச்சிட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கோயம்புத்தூர். ஆமாம், ஏன்னா நாங்கள் காலையில் லேட்டாக தான் கிளம்பி வந்தோம். 10-11 மணி ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பி வர்றதுக்கு. ஸோ அதனால் இப்போ மணி எவ்வளோப்பா? 5:45, 6 ஆக போகுது. ஸோ அதனால் இதுக்கு மேலே இருட்டிடும். நாளைக்கு பாப்பா ஸ்கூல் இருக்கனால நாங்கள் அப்படியே கீழே இறங்குறோம். முடிஞ்ச வரைக்கும் சுற்றி பார்த்துருக்கோம். 2-3 பிளேஸ் வந்து சாட்டர்டே சண்டே தான் அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ வர்றவங்க வீக்கெண்டில் வாங்க, அப்போ தான் நிறைய பிளேஸ் இங்கே பார்க்க முடியும். வீக் டேஸில் வந்தால் ஒரு 2-3 பிளேஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி இந்த அனிமல்ஸ் எல்லாம் வரதை இங்கே இருந்து பார்க்குறது தான் கொஞ்சம் இன்னும் த்ரில்லிங்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரவங்க ஸ்டே பண்ணுற மாதிரி வந்து பாருங்கள். நல்லா இருக்குது வால்பாறை. எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ அதனால் பக்கம் எங்களுக்கு இங்கே. அதனால் ஒன் டே ட்ரிப் மாதிரி நாங்கள் வால்பாறை வந்தோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஒரு 2-3 பிளேஸ் தான் எங்களால் பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி நாள் சூப்பராக போச்சு எங்களுக்கு. வாங்க கீழே போகலாம். அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சது. இன்னொரு vlogல கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். கிரியேட்டர்ஸ்